தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு கீழ் இயங்குகின்ற காவல்துறை ஒட்டுமொத்தமாக ஒரு சாதி சங்கமாக தான் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பொறுப்பேற்று இந்த சமூகத்துக்காக உழைக்கின்ற பொழுது, போராடுகின்ற பொழுது, அந்த போராட்டத்தினுடைய வழக்கை முன்னிறுத்தி அந்த போராடக்கூடிய அந்த பொறுப்பாளர்களை வழக்கை பதிவு செய்து, ஒன்று ரெண்டு இல்லை, ஒரு 3 வழக்குகளை பதிவு செய்து உடனடியாக அவர்களை HS என்ற லிஸ்ட்டில் உடனடியாக சேர்த்துறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு நடக்கல எவனோ படத்துக்கு கூலிக்க கொலை பண்ணுவான். உடனடியாக இந்த காவல்துறையும் இந்த உளவுத்துறையும் பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற அந்த சரித்திர பதிவேடு HS இருக்கின்ற பொறுப்பாளர்கள் அவர்கள் வீட்டில் வந்து தான் பரிசோதனை பண்ணுற பேரில் பொய்யான வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய அன்பு தம்பி தினேஷ் அவர்கள் மேலையும் பொய்யான வழக்கை பதிவு செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் இந்த இன்ஸ்பெக்டர் தொடர்ச்சியாக பட்டியல் சமூகத்துக்கு எதிராக தான் அவர்கள் இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. இது தொடர்ச்சியாக இங்கே இருக்கின்ற சமுதாய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பகுதியினுடைய துணை கண்காணிப்பாளர்களை சந்தித்து அவர்களிடம் இந்த இன்ஸ்பெக்டர் சாதி வெறியோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற பல முறை நாங்கள் அதை பதிவு செய்தோம். அந்த காவலுடைய துணை கண்காணிப்பாளர் அன்றைக்கே அந்த அம்மா இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு கண்டித்து ஒரு மெப ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சாதி வெறியோட ஒரு காவல் நிலையத்தில் ஒரு படுகொலை நடந்திருக்காது தான் எங்களோட வேதனையான பதிவு. தம்பி தினேஷ் அவர்களை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே சகோதரிகளும் அந்த காவல் நிலையத்தை நோக்கி அங்கே போகிறாங்க. அங்கே என்னுடைய தம்பி மேலே என்ன வழக்கு போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. உடனடியாக ஆயுதம் ஏந்தி உன் தம்பி மிரட்டாருன்னு பதிவிடுறாங்க. என் தம்பி அப்படியெல்லாம் பண்ணலை, உடனடியாக என் தம்பியை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த காவல் நிலையத்துக்கு முன்னாடியே மருந்து எடுத்து குடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18-20 காவலர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த பொண்ணு மருந்தை எடுத்த உடனே அந்த பாதுகாக்கிறது கூட அங்கே காவலர்கள் தயாராக இல்லை. சாதி நுடித்த நாய்கள் அங்கே தான் அங்கே அந்த காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டு இருக்காங்க. இதை விட ஒரு தமிழ்நாட்டினுடைய சாதிய கொடுமை எங்காச்சும் உண்டா, வன்கொடுமை எங்காச்சும் உண்டா? அந்த பொண்ணை அதுக்கு பிறகு பைக்கில் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி, பெண்கள் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆண்கள் முழுக்க காவல்துறையை விட்டு விரட்டி இருக்காங்க. பெரிய ஒரு சாதிய ஒடுக்குமுறை நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய சகோதரி என்ற அந்த மருந்து குடிச்சிட்டு அவங்க இறந்துருக்காங்க. இது கொலை தான், திட்டமிட்டு அந்த காவல் நிலையத்தில் இருக்கின்ற அத்தனை காவலர்களுமே குற்றவாளி என்பதை நாங்கள் பதிவு செய்கின்றோம். அத்தனை அந்த காவல் நிலையத்தில் இருக்கின்ற அத்தனை காவலர்கள் மூலியம் வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை பணியிட மாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த காவல் நிலையத்தினுடைய அந்த காய்வாள் ஆய்வாளர்களை உடனடியாக பணியிட நீக்கம் செய்து உடனடியாக SC/ST ஆக்டில் அவங்கள கைது பண்ணணும். கைது பண்ணாத வரையும் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற தமிழ் குடிகள், தமிழ் சமூகங்கள், தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்தவர்களெல்லாம் இங்கே போராட்டத்தை முன்னிட்டு நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.